ஹாய் everyone, குட் மார்னிங். ஸோ இட்ஸ் a lovely Tuesday மார்னிங். நல்லா பயங்கர குளிருது, பயங்கர சில்லுன்று. ஓகே, நம்ம இனியும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி சாதம் அண்ட் இட்லி உப்புமா. ஓகே, நேற்று சுட்ட இட்லியில் வந்து ஒரு 5-6 இட்லி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இட்லி உப்புமா பண்ண போகிறோம் அண்ட் புளி சாதம் ஃபார் லஞ்ச், ரைட்? ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்டிங்லாம் பண்ணிட்டு அது கமெண்ட் மீடியம், ரைட்? பாய். இப்போ நம்ம மீந்தி இருந்த இட்லியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 10-15 மினிட்ஸ் இது இந்த மாதிரி ஊறிச்சு அப்படின்னா நம்ம அதை உதிரி ஆக்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈவனாகவும் வராது. ஓகே, ஸோ இது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. ஸோ எனி இட்லி உப்புமா பிஃபோர் யூ உதிரிஃபை தட் இட்லி, கொஞ்சம் ஊறுஃபை இந்த தண்ணி. ஓகே, தேங்க்யூ. இப்போ இங்கே என்ன சூடு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் போட போகிறோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஓகே, அதை நம்ம போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம உதுத்து வச்ச இட்லி இருக்குது, அதை போட்டு தாளிச்ச வேண்டியது தான். இதில் ஒரு சூப்பர்லாம் மேட்ரு நான் பண்ணியிருக்கீங்க. கடுக்கி போட்டு தாளிக்கல, ரொம்ப அருமையாக மைண்ட் ஓடுது. ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம மேக்கப் பண்ணிட்டோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இங்கே உதுத்து வச்சுருக்கிறோம் இட்லி, இதை போட்டுற போகிறோம். ஒரு 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடுவாங்க. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு உப்புமா. இது ஃபேமஸ் ஆனது வந்து சூரிய வம்சம்ன்ற படத்தில் தேவயானி அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இட்லி உப்புமா உலகத்திலே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஆனால் இது வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த இட்லியை வந்து ஊற்று இட்லி இதில் போட்டு மீட்டிங் வரேன். இட்லியை போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான இட்லி உப்புமா ரெடி. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆச்சுங்க இதெல்லாம் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கும் வந்து இஃப் யூஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், நேற்று வச்சு இட்லி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு ஊற்று இந்த இட்லி உப்புமா பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் இட்லியில் பண்ண முடியாதுங்க. நேற்று வச்சு இட்லி தான் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தான் தண்ணியில் ஊற வச்சு ஊற்றும் போது நல்லா ஈஸியாக உதிரியாக வரும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்து தம்பி கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்கியிருக்கிறோம், பால் விட்டு சாப்பிட போகிறாரு. ஓகே, ஸோ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவும் ஆனாலும் இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துல நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகேவா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். சுகரு, பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டு, ஸ்ட்ராபெரி பியூரி, ஓகே, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. ஓகே, ஸோ நான் என் பையன்கிட்ட சொல்கிறது அதுதான். எது வாங்குறதா இருந்தாலும் அவன் அடிக்கடி நிறைய ஜங்க் தான் வாங்கிப்பான். ஸோ ரீட் தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரீட் தி இன்க்ரீடியன்ஸுங்க. அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் சொல்லி விடுங்க. எதனா கேட்குறாங்களா, ஜங்க் கேட்குறாங்களா, நம்மளால் பெருசாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த இடத்துல இன்க்ரீடியன்ஸை படிக்க சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ஸ் படிச்சுட்டு அதெல்லாம் அவங்களுக்கு நல்லதா அப்படின்றது அவங்களே ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் சே நோ. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த அர்ஜ் இருக்கும். ஸோ சில சமயம் வாங்கி கொடுங்க, பட் ஸ்லோலி தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்கும்போது வாட் இஸ் குட் ஃபார் அஸ் வில் பை, வாட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ் வி ஷுட் ஸ்டாப் அப்படின்றது வந்து அவங்க ஸ்லோவாக புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் இந்த இந்த சங்கிலெல்லாம் இருக்கிறது, மினி பிஸ்கெட்ஸ், பாம் ஆயில், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, பசங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க. இன்க்ரீடியன்ஸை படித்து தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும், எனி பேக்டு ஃபுட். ஓகே, ஆல்ரைட். ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஃபார் டுடே. யா, இன்றைய கருத்து அதுதான். ரீட் தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஆல்ரைட். ஓகே, ஹாவ் அ குட் டே. லவ்லி டியூஸ்டே மார்னிங். ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன். see you all, have a good day. Cheers. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you guys.